ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட்மா விவேஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபார்மில் நிறைய வேலை நடந்துகிட்டு இருந்து எடிட் பண்ண முடியல. அதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இனி தொடர்ந்து வீக்லி ஒன் டைம் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஃபார்மில் உள்ள எல்லா அப்டேட்ஸும் கண்டிப்பாக வீடியோவாக நம்ம சேனலில் போடுவோம். நம்ம ஃபார்மில் நிறைய எக்ஸாட்டிக் பேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சன்கண்ணூர் எக் பண்ணி சிக்ஸும் இறங்கியிருக்கு. இந்த பேருக்கு 2 சிக்ஸ் இருக்குது. நம்ம வெளியே எடுத்து ஹேண்ட் ஃபீடு பண்ணலை, அவங்களாவே ஃபீட் பண்ணி நல்ல ஃபெதர்லாம் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜெண்டே கண்ணூர், அது நமக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்குது. அது எக் பண்ணியிருந்தது, ஆனால் அது குஞ்சு பொறிக்கலை. அந்த எக்கெல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கு. அதாவே இனியொரு பேர் இருக்குது சங்கண்ணூர், அது இப்போ எக் பண்ணியிருக்கு. அதுவும் லேட் ஆச்சு, வெளியே எடுக்க முடியல. அது கை வைக்கவே விடலை, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அதனால் சரி, அதாவை எடுத்து வெளியே போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லி நம்ம அந்த எக்கை எடுக்கலை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரிம்சம்பள்ளி கண்ணூர். இது கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம கொண்டு வந்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் எக் பண்ணலை, வெயிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்ம ஏற்கனவே இந்த பேரை வந்துட்டு உள்ளே போட்டிருந்தோம். அப்போ பயங்கர அக்ரெசிவாக இருந்தது, எப்போவுமே பயங்கர சவுண்டாக இருந்தது. இப்போ தனியாக நம்ம ஒரு இடத்த செட் பண்ணி அங்கே வெளியே கொண்டு வந்துருக்கோம். இப்போ பரவாயில்ல, சவுண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அங்கே எக் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் கொஞ்ச நாளோட வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஸ்மால் கண்ணூர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 8-10 பேர் வந்துட்டு ஒரே கூண்டில் தான் வச்சுருக்கோம். அதில் பைனாப்பிள் கண்ணூர், க்ரீன் சிக் கண்ணூர், அதே மாதிரி ஒரு 7-8 பேர் வச்சுருக்கோம். அது எல்லாமே எக் பண்ணோம். மற்றவங்க சண்டை போட்டு அந்த எக்கெல்லாம் எடுத்து வெளியேறியது அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் அதுக்கு இண்டிவிஜுவலாக கேஜி செட் பண்ணத மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு காக்டெயில் நிறைய சிக்ஸ் இறங்குது. எதுவுமே நம்ம கையில் எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணத மாதிரி இல்லை, அவங்களாவே ஃபீட் பண்ணி ஃபெதர் வந்து வெளியே வரதான். அப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபார்மில் இருக்க பீஜியன்ஸ். இதுவும் அப்படி தான், இது வரைக்கும் சேல் பண்ணலை. இதெல்லாமே வெளியே வச்சுருக்க தான். இதெல்லாமே வெளியே போய் சாப்பிட்டுட்டு அவங்களாவே உள்ளே வருவாங்க. அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இதில் ஹோமர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன்சி புறாக்கள். இதை வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி செட் பண்ணி உள்ளே எல்லாமே வச்சுருக்கோம். இதில் நிறைய பேர் இருக்குது, சிக்ஸும் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. நீலாம்பல் எல்லாம் இப்போ நிறைய சிக்ஸ் இறங்கியிருக்கு. நீலாம்பல், முதினா, ஒயிட் ஹோமர் ஒரு 2-3, பியூர் ஒயிட் ஹோமர் 2-3 பேர் இங்கே உள்ளே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த முகி உண்டு, சிராஸு, ஆஸ்திரேலியன், பியூட்டி ஹோமர், பவுட்ரு, இதே மாதிரி நிறைய ஃபேன்சி பீஜியன்ஸ் இந்த இதில் வச்சுருக்கோம். நிறைய சிக்ஸ் இருக்குது, ஃப்ரில் உண்டு, எல்லாமே நிறைய சிக்ஸு இறங்கிட்டு இருக்குது. பரவாயில்ல. இப்போ பார்த்துட்டு சுகர் கிளைடர், இது ஒரு பேர். இதுக்கு ஒரு சின்ன இப்போ தான் இந்த சுகர் கிளைடர் குட்டி போட்டிருக்கு. பவுச்சிலேருந்து வெளியே வந்தது. இப்போ அது தானாகவே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது வெளியே ஒரு பவுச்சு கட்டி விட்டுருக்கேன், அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இப்போ பார்க்க தான் அந்த குட்டி. ஏற்கனவே ஒரு 2-3 பேர் வாங்கினோம். அது எல்லாமே எலி வந்து கடித்து கொள்ளுறது அதே மாதிரிலாம் இருந்தது. இந்த ஒரு பேர் இப்போ எங்களுக்கு செட் ஆகி வந்திருக்கு. கூண்டை நம்ம நீட்டாக அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம போர்க்கோழியோட சிக்ஸு. இது கினி கோழி. இது வந்து போர்க்கோழியோட சிக்ஸ் தான்.
அது இங்கே எடுத்து வெளியே விட்டு ஒரு இது கினிக்கோழி போர்க்கோழி இதெல்லாமே அந்த 6 ஒரு மாதம் அதே மாதிரி உள்ளது. இதுலேயும் வெரைட்டி இது ஃபேன்சி இதெல்லாம் தனியாக விட்டுருக்கான். ஒவ்வொரு பேட்சாக பிரித்து விட்டுருக்கான். இவங்கெல்லாம் இங்கே தனியாக நிற்காங்க. இது கிட்டத்தட்ட 5 மாதம் அந்த 5 மாதம் 6 மாதம் அந்த ஸ்டேஜான ஒரு பேட்ச்சு. இது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு பேட்சாக பிரித்து தான் விடுவோம். இது வான்கோழி நம்ம வீட்டில் விரிஞ்ச குஞ்சுகள் தான். இப்போ எல்லாமே ஒரு 6 கிலோ 7 கிலோ அந்த சைஸான வான்கோழிகள். இது நம்ம டிசம்பருக்காக வெயிட் பண்ணுதோம். இது கொஞ்சம் பெரிய வான்கோழி, அதை ஒரு பேட்சாக பிரித்து விட்ருக்கோம். இது சில்வர் செப்பரேட்டு குஞ்சுகளும் இது கூட தான். இது கோல்டன் செப்பரேட்டு. இதில் மில்லி ஃப்ளவர் ஒரு பேர் இருக்குது. அப்படி என்னென்னா எங்களுக்கு விடுறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் மில்லி ஃப்ளவரை இது கூட விட்டுருக்கான். எடுத்து மாற்றணும், கூடு செட் பண்ணிவிட்டு தான் எடுத்து மாற்றணும். இதுக்கு எல்லாமே சிக்ஸ் உண்டு. சிக்ஸ்ன்னா பெரிய அளவில் நம்ம மற்றபடி உள்ள கோழிகள் மாதிரி கிடைக்கும். ஒரு 10 முட்டை நம்ம இங்கே பேரில் வச்சா ஒரு 3-4 அப்படி தான் கிடைக்குது. என்னென்னு தெரியல, மாற்றி நிறைய வழிகழிச்சு தான் ஒன்றுமே கனெக்ட் ஆகலை. இது சில்கியில் கொஞ்ச நாள் முன்னாடி மழை பெய்தப்போ 1-2 கோழிகள் வந்துட்டு அடிபட்டு போச்சு. இருந்தாலும் இது நல்லா இருக்குது. இது சிக்ஸ் இருக்குது. இது பேண்டா, அமெரிக்கன் பேண்டான்னு சொல்லணும், கொச்சின் பேண்டான்னு சொல்லணும். இதில் நிறைய இப்போவும் குஞ்சு விரிஞ்சிருக்கு. இதுவும் எக் பண்ணிட்டு தான் இருக்குது. இது தேவைப்படுறதுக்கு சேல் பண்ணதுக்கு வச்சுருக்கேன். இந்த பேட்சில் நிறைய சேலுக்கு வேண்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாரம் முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு போனாங்க கேரளா சைட்லேருந்து. இது நல்லா முட்டை போடும். நம்ம நாடங்கோழி மாதிரி தான். இது நம்ம போர்க்கோழி இது ஒரு தனி லைனேஜ். இதை தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அப்படின்னா 2 மெயிலு 5 ஃபீமேலு அப்படி தான் செட் பண்ணி இது தனியாக ஒரு லைனேஜ். இது அதை தனியாக வச்சுருக்கோம். இது எல்லாம் எக் பண்ணிட்டு தான் இருக்குது. இது சிக்ஸ் இருக்குது. சிக்ஸ் எல்லாம் நிறைய உண்டு. இது எல்லாமே நமக்கு போர்க்கோழி கிட்டத்தட்ட 6 பேட்ச் வச்சுருக்கேன். 6 பேட்ச்னா 6 லைனேஜ். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஈமு நம்ம ஃபார்மில் உள்ளதான். இது கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. டிஎன்ஏல எடுத்து தான் விட்டுருக்கோம், மெயில் அண்ட் ஃபீமேல் தான். இது எக் பண்ணதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்லுவாங்க, 2 வயசு முதல் 3 வயசுக்குள்ளே தான் முட்டை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம எல்லார்ட்டையும் டேம்டாக தான் இருக்கும். யார் போனாலும் வெளியே இருந்து யாராவது புதுசாக ஒரு ஆள் வந்தால் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், மற்றபடி பரவாயில்ல. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூஸு, நாட்டு வாத்து, கினிக்கோழி, நாட்டுக்கோழி. இது எல்லாமே ஒரு இடத்துல தான் விட்டுருக்கோம். ஒரு இடம்னா கொஞ்சம் பெரிய இடம், ஒரு கிட்டத்தட்ட 90 அடி நீளம், ஒரு 20 அடி அகலம், அப்படி ஒரு இடத்த செட் பண்ணி உள்ளே சின்ன ஒரு வாத்துக்காக தண்ணி செட் பண்ணி அதில் மணிலா வாத்துண்டு. இது அப்படி எல்லாமே ஒரு இதாக தான் விட்டுருக்கோம். நாட்டு வாத்து கொஞ்சம் சேல் பண்ணோம், இப்போ கொஞ்சம் இருக்குது. இது போர்க்கோழி. இது கொஞ்சம் செலக்டிவாக நாங்கள் ஒரு 15 பீஸ் எடுத்து தனியாக வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். இதில் மெயில் தான் அதிகம், கிட்டத்தட்ட 8-9 மெயில் இருக்குது. இதை நாங்கள் கொடுக்க வேண்டாம், நம்ம செட் பண்ணலான்னு சொல்லி இதை தனியாக வச்சுருக்கோம் ப்ரீடிங் பர்பஸுக்காக. இதை மாற்றணும், வேறு பிளான் பண்ணியிருக்கோம். இது நம்ம பார்த்துட்டு இது கோல்டன் ப்ரெசண்ட்டு நமக்கு எக் பண்ணியிருக்கு. நம்ம இங்கு பெட்டில் எக்ஸ் இருக்குது, 1-2 விரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. முதல்ல வந்தோம்னா கொஞ்சம், ஏன்னா நம்ம முதல்ல கொடுத்துருந்த இடம் அதுக்கு கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தது. இப்போ கொடுத்துருக்க இடம் பெரிய இடம். கோல்டன் ப்ரெசண்ட் வந்துட்டு ஒரு மெயில் 2 ஃபீமேல் வச்சுருக்கோம். இது சில்வர் ப்ரெசண்ட்டு.
அது ஒரு மெயிலு 3 ஃபீமேல் வச்சுருக்கோம். இதுவும் எக் பண்ணியிருக்கு. இதுக்கு சிக்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கும் அப்படி தான். நாங்கள் முதல்ல கொடுத்துருந்த இடம் வந்துட்டு சின்ன இடமா இருந்தது. அந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தது. இங்கே வந்தப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குண்ணா. இப்போ நம்ம ஃபார்மில் இருக்க ஆடுகளை பற்றி தான் பார்க்கலாம். இது பார்பரி நமக்கு 2 பேட்டர்ன் இருக்குது. ஒயிட் அண்ட் ப்ரௌன், ஒயிட் அண்ட் பிளாக். மெயிலு உங்களுக்கு தெரியும், முத்து. அவனோட மேட் பண்ணி தான் இப்போ அந்த குட்டிகளெல்லாம் இறங்கியிருக்கு. இது பிட்மியும் ஒரு குட்டி போட்டிருக்கு. இது ஹைதராபாத்தி ஒரு குட்டி. பீட்டல் 2 குட்டி இருக்குது. ஜேபியோட குட்டி 2 இருக்குது. இது எல்லாமே பார்பரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியேருந்து வாங்கினது, பொட்டுக்குட்டி, கொடியாடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு 6 மாதத்துக்கிட்ட ஆகுது. இது பார்பரி நம்ம வீட்டில் உள்ளதான். பார்பரி பிளாக் அண்ட் ஒயிட்டு வந்துட்டு 2 குட்டி போட்டது. அதில் ஒரு குட்டி இறந்து போச்சு. ஒரு குட்டி இருக்குது. ரெட் அண்ட் ஒயிட்டு பேட்டர்ன் வந்துட்டு 2 குட்டி இருக்குது. இதுதான் முத்து. இது நம்ம முன்னாடி ஃபார்மில் நம்ம ஏறி வர அந்த இடத்துல கட்டி போட்டிருப்போம். இவன் தான் எங்கள் அழகு. ரொம்ப அன்பாக இருப்பேன். ஆமாம், இவனோட குட்டிகள் தான் அந்த பார்பரி குட்டிகள். இப்போ இனி என்ன பண்ணணுன்னா, இது கூட இந்த முத்துவை விட்டுட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணலான்னு நினைக்கும். அடுத்த பேட்ச் கூட விட்டுட்டு முத்துவை சேல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு பார்பரி மெயிலை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கான். அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பிட்மி கனடியன் பிட்மி, அவன் ஓர்க்கா மெயிலு. அவனை இப்போ அங்கேருந்து இங்கே கீழே கொண்டு வந்திருக்கான். ஏன்னா நான் பயங்கர சேட்டை. இதுவும் பிட்மி தான். பிட்மியில் பிளாக்கு. நம்ம பிட்மி 2 மெயிலு ஒரு ஃபீமேல் வச்சுருக்கோம். அதில் ஒரு மெயிலு சேல் பண்ணலான்னு நினச்சிருக்கான். பார்ப்போம். சிலோகி ஒரு பெரிய மெயில் இருக்குது, 2 ஃபீமேலு. பரவாயில்ல, இவங்களா தனியாக தான் வச்சுருக்கான். சிலோகி மெயிலு, 2 சிலோகி ஃபீமேலு, ஒரு பீட்டல், ப்ரௌன் பீட்டல், அதையும் இது கூட தான் விட்டுருக்கான். நாங்கள் அதை மேட் பண்ணது அவங்களாவே அவங்க அந்த டைமுக்கு அவங்களே மேட் பண்ணிடுவோம். நம்மமா தானே இது பண்ணுறது கிடையாது. ஒரு இடத்துல வச்சுருப்போம். ஒரு மாதம் 2 மாதம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீமேலை பிரிச்சிடும், மெயிலை போட்டுருவோம். அப்படி தான் இப்போ பண்ணியிருக்கேன். கொடியாடு 2 மெயில் இருக்குது. இதில் ஃபீமேலும் உண்டு. 2 ஃபீமேல் இதில் கொண்டு விட்ருக்கேன். கொஞ்சம் பெரிய ஃபீமேல் மட்டும்தான் இங்கே விட்டுருக்கேன். சின்ன ஃபீமேல்லாம் அங்கே முன்னாடி வீட்டுக்கு பக்கத்தில் விட்டுருக்கேன். இவங்களுக்கு அப்படி தான் நிறைய இடம் இருக்குது. கொஞ்சம் நீளமான 90 அடி கிட்ட இருக்கும். அந்த இடத்துல தான் விட்டுருக்கேன். எருமை, மொரா கிராஸ், ஒரு மெயிலு ஒரு ஃபீமேலு. பரவாயில்ல, வெளியே கொண்டு போக முடியல. ஃபுல்லாக இங்கே தான் கட்டி தான் வச்சுருப்போம். இப்போ புதுசாக ஒரு இடத்த நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அந்த இடம் செட் பண்ண உடனே இங்கேருந்து கொண்டு போயிடுவோம். கொண்டு அங்கே போயிட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். கண்ணம்மா எங்கள் வீட்டில் பிறந்த குட்டி. இது 1.5 வருஷம் ஆகுது. காங்கிரேஜ், வச்சூர், அது கிட்ட 7 மாதம் சென்னையாக இருக்குது. இந்த வச்சூர் 3வது குட்டி இங்கே போட போகுது. பில்லா கிர்ரு தான். கிர்ர ஒரு மெயில் இருக்குது, மற்றது ஃபீமேல். அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்காங்க. நமக்கு வச்சூர் நாட்டு மாடு, கிர்ரு நாட்டு மாடு, காங்கிரேஜ் நாட்டு மாடு, அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வாரம் நம்ம ஃபார்மில் உள்ள அப்டேட்டை பார்ப்போம். இவ்வளோ நாள் நிறைய வேலை இருந்தது, எடிட் பண்ண முடியல, வீடியோ எடுக்க டைம் இல்லை, அப்படி தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல.